வணக்கம் எம்எஸ் வியூவர்ஸ். நாங்கள் இப்போ இடத்த நிற்கிறோம்டா பரத்துறையிலேருந்து மருதங்கனி போகிற வடமராட்சி கிழக்கு பக்கம் போகிற ரோட்டில் நிற்கிறோம். அதுவும் சரியாக விடமெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனவள் நான் சந்தி. இது வல்ற கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சந்தி. அதுலேயும் இந்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னா வல்ற கோயில் தண்ணீர் பந்தல் இருக்குது. அப்படி தள்ளி தான் நிற்கிறேன். இப்போ நாங்கள் போகிற இடம் எங்கேண்டா செம்பியன்பட்டு வடமராட்சி கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம் உண்டு. அங்கே தான் போகிறோம். அது எங்கே இருக்குன்னா மருதங்கனி போகிற ரோட்டில் பருத்துறையிலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாங்கள் அங்கே ஏன் போகிறோம்னா தேங்காய் பிடுங்க போகிறோம். அங்கே தேங்காய் பிடுங்கி உங்களுக்கு அதை நாங்கள் காட்ட போகிறோம். நாங்கள் இப்போ சரியாக விடத்தை போய் கொண்டிருக்கோம்னா வெல்ற கோயில் அடியில் போகிறோம். இது வெள்ளியூர் ஆழ்வார் ஆலயம் என்று சொல்கிறது ஒரு விஷ்ணு கோயில் உண்டு. நான் இதில் தெரியுமென்று உங்களுக்கு நினைக்கிறேன் வீடியோட. இதுதான் முகப்பு வாயில். இதாட போனது வெல்ற கோயில். இதுதான் வெல்ற கோயில் தாண்டி போய் கொண்டிருக்கோம். வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் விசேடமான பூசைகள் நடக்கிறோம். அதை தாண்டி போய் கொண்டிருக்கிறான். இப்போ நண்பன் கனியரசன் ஆட்டோ ஓடிக்கொண்டிருக்கிறான். லைசன்ஸ் எடுத்து 2 வருஷமா 3 வருஷமா ஓட இல்லை ஆட்டோ. இப்போ தான் பழகிறாப்புல. வாங்க எங்கே கொண்டு இருக்கிறான்னு தெரியல. போய் சேர்ந்தா சரி சத்தியா போயிட்டு. இப்போ வெல்ற கோயில் கடந்து ஓடல. வெல்ற கோயில், மணல்காடு, குடத்தனை, அம்பன், அங்கால நாகர் கோயில், மற்ற புன்னையடி அப்படி என்று போய் தான் செம்பியன்பட்டு போவோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வயல்கள், வயலில் விதைச்சிருக்கு, நெல் விதைச்சிருக்குது. சரியான மழை பெஞ்சதால் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. நெல்லுக்கு பாவலுக்கு மூடினு பார்க்குறாக்க அழகான. இப்போ தான் சூரியன் உதிச்சு மேலே வந்து நிற்கிறேன். பார்க்குறாக்க அழகான ஒரு காட்சி உண்டு. மடியாக இருக்குது பார்க்க. நல்ல ஒரு சீனரியோட ஒரு ஆட்டோ பயணம் உண்டு. இந்த பக்கம் நல்ல பனைமரங்களோட ஒரு நல்ல வயலை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது இப்போ நாங்கள் வர்ற இடம் மணல்காட்டு கிட்ட வந்துட்டோம். மணல்காட்டு பிரதேசம். இதில் எங்கேண்டா இந்த சைட் பாருங்களா, இந்த சைட்டு வயலாக கிடக்குது ஃபுல்லாக. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் வயலாக கிடக்குது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா மணல்காட்டு சந்தி என்று ஒன்று வரும். அவரத்தாட கடற்கரை பக்கமாக நோக்கி, இடப்பக்கமாக நோக்கி போவோம். கடற்கரை பிரதேசத்தை நோக்கி அங்கால போனோம்னா மணல் புட்டியில் இருக்கும். ஃபுல்லாகவே மணல் புட்டியாக இருக்குது. மணல் புட்டியோட சவுக்கங்காடு அமைஞ்சிருக்கும். நீங்கள் வந்து பார்க்குறேன்னா பார்க்கலாம். அது கொஞ்சம் இயற்கை எழில் கொஞ்சம் நல்லா இருக்கிறதா இருக்கும். அந்த கூல் கிளைமேட்டோட இருக்கும். இங்கே அடிக்கிற நல்ல வெயிலுக்கு கொஞ்சம் கூலாக இருக்கும். அங்கே போனால் நல்ல பெரியலாம் போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஃபன்னாக இருக்குது அந்த இடங்களில். இந்த போட்டில் போட்டுக்கிறாக்கு மணல்காட்டில் இருக்கிற ஒரு ஒல்லாந்தர் தேவாலயம் ஒன்று இருக்குது. ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. இங்கால இதுதான் மணல்காட்டு சந்தி. இந்த மணல்காட்டு சந்தியால் உள்ளே போனோமென்றால் சவுக்கங்காடு, மணல் புட்டி போன்ற விஷயங்களை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்தது செம்பியன்பட்டு போகிறாக்க இப்போ அது கடந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் சரியாக பார்த்தோம்னா குடத்தனை சந்தி கிட்ட வந்துட்டோம். குடத்தனை இதுதான் பார்த்தீங்கன்னா குடத்தனை சந்தி. குடத்தனை சந்தி கடந்து போய்கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா வயல்வெளிகள். இப்போ அந்த டிப்பா புயல் பெய்த அடித்ததால் இங்கே பார்த்தீங்கன்னா சரியான தண்ணி. இந்த பக்கம் வயல் விதைக்கிறேன்னா இந்த முறை விதைக்கல போல, விதைச்சு மழை அழிஞ்சிட்டு போல. இதான் அந்த நாகர் கோயில் என்று சொன்னோம். நாகர் கோயில் என்று சொல்கிறது. இங்கே அந்த நாக தெய்வத்தை வழிபாடாக கொண்டு மேற்கொள்கிற ஒரு வழிபாடு தான். பாம்புகள் எல்லாம் கணக்கு கிடையாது. ஒரு புத்து இருக்குது, அதை மையமாக கொண்டு தான் பூசை செய்கிறாங்க. இந்த நாகர் கோயிலை தான் கடந்து இப்போ போய்கொண்டிருக்காங்க. இதான் நாகர் கோயில். சுற்றி வர பார்த்தீங்களா அங்கே பக்கம் மணல் புட்டிகள், இதோட தண்ணி அப்படியே. இதில் ஒரு சில கடை ஒன்று இருக்குது, அதெல்லாம் கடந்து போகிறோம். இது நாகர் கோயில் சந்தி. இந்த சந்தியால் திருப்பி நம்மண்டா நாகர் கோயிலுக்கு போகும். நாங்கள் நேராக தான் போகணும், அதனால் அங்கே போகாமல் போகிறோம். இதில் நாகதெய்வத்தை வழிபாடுற மாதிரி போட்டிருக்குது. இந்த இடங்கள்லாம் சரியான சண்டை நடந்த கேள்விப்பட்டிருக்கேன்.
அப்போக்கெல்லாம் நான் விரல் சுற்றி கொண்டு இருந்திருப்பேன் நினைக்கிறேன் சின்ன வயசில். இதெல்லாம் வயல்கள் இந்த முறை சரியான நாசமாக போயிட்டு எல்லாம் தண்ணி அடித்து எல்லா பயிரெல்லாம் அழிஞ்சிட்டு. இதான் சமயம் ஒரு சந்தின்னு சொல்கிற இடம். இது பழைய வீடு, அந்த காலத்தில் பெரிய இதாக இருந்தது எங்கட வீடு தான். பட் இப்போ எல்லாம் ஆக்கள் எல்லாம் இல்லாமல் போய் அழிஞ்சு போய். இதுதான் சமயம் சந்தி. தேங்காய் பிடுங்குற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இதுக்கு தான் எங்களோட சித்தப்பாட வீடு இருக்குது. அங்கே தான் தேங்காய் பிடுங்க போகிறோம். இதுதான் வீடு. எல்லாம் மழை கொஞ்சம் எல்லா இடமும் தண்ணி தான். எங்கள்டா இது உங்களை நாங்கள் பிடுங்க வந்த இவங்க கனியரசன்ற வீடு. இங்கே பார்த்தோம்னா அவங்களோட வயல் இருக்குது. அதுலேருந்து அதுதான் பிடுங்குற தென்னங்காணி. அங்கே போகணும். இங்கே சரியான தண்ணியாக இருக்குது. இப்போ இதால் நாங்கள் ஜீன்ஸ் போட்டோடு நிற்கிறோம். இப்போ இதெல்லாம் மடித்து விட்டுட்டு தான் போகணும். போயிட்டு பிடுங்குவோம். அங்கே காலடி தளத்தை நாங்கள் பதிக்கின்றோம். ஐயோ பார்த்து பார்த்து வளமையாவே இப்படித்தான் இருக்கிறது. மழை காலம்டா கொஞ்சம் கூட இருக்கு. அவ்வளோதான். இப்போ நாங்கள் எங்கன்னா அந்த கொக்கச்சத்தை தூக்கி கொண்டு வயலுக்கு நடுவுக்குள்ளால போகிறோம். இங்கே பார்த்தீங்களா தெரியும் வயல் நடுவு. தென்னங்காணிக்கு போகிறோம். தென்னங்காணிக்கு கொக்கச்சத்தை எடுத்துக்கொண்டு போகணும். பார்த்தீங்கன்னா தெரியுங்களா இன்னும் கனியரசன் பாரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. திருப்புங்க போறா சரிங்க வச்சு பார்த்து பார்த்தீங்கன்னா சுற்றி வர தெரியும் வயல். இதான் வீடு நல்லா இருக்கு. இடத்தை பார்த்தீங்கன்னா நல்ல இப்போ நாங்கள் வரம்பால நடந்து போகிறோம். அது வரம்பு என்ன பாருங்க. இது வந்து குலாமலா பார்த்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குளம் ஒன்று இருக்குது. மாறி வரம்பு நினைச்சு உள்ளே வச்சிருப்பேன் காலை. உக்கச்சத்தம் அதான் நாங்கள் போகிறேன். தேங்காய் ஒழுங்கா போகிற காணி. ஹலோ தாமரை இலை இருக்கு. ஆனா கோடை காலத்துல ஆண்டா தாமரை இருக்கும். எல்லாம் கீழே தாண்டிடா. காட்டு மல்லி. நாங்கள் தேங்காய் பிடுங்க வந்த இடம் இதுதான். நான் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்தில் பெரியல் தெரிஞ்சிருக்கும். இந்த கதியால் வெட்டி மரக்கொப்புகள் வெட்டி அதால் தான் இந்த கேட் மாரி கொண்டு போடுறது. அது இப்போ கீழே வச்சிருக்கு. அதை கடந்து போகிறோம். இதான் அந்த தென்னந்தோப்பு. வாங்குவோம் தேங்காய் பிடுங்குவோம். பாத்துரா தேங்காய் மேலே உருவி வந்து விழுந்துடும். இடத்த மாத்து. போட்டுட்டியா? ஓ பார்த்து. இல்லை நில்லு நில்லு கழிக்க பார்க்கட்டும். ஏங்க
வரட்டே பார்த்து பார்த்து. அது சரியா காஞ்சிரு வண்டியில் காரில் வச்சுட்டேடா. நானும் காரில் வச்சுட்டு நின்று கடிக்குது சரியா. நீ காஞ்சிரு வண்டி கடிக்கல இங்கே இது எங்கிட்ட தடியில் சின்ன ஒரு சேதம் கொண்டு கொக்கை சத்தம் சுத்த வலிக்கிட்டுது. சரி செஞ்சுட்டு உள்ளி தேங்காய் நல்லா வளர்த்துட்டு போல தொட்டோன்னா வருது. இந்த பக்கத்து மரத்தில் முசுறு கூட இருக்கு. முசுறுண்டா தெரியும் தானே, ஒரு எறும்பு வந்து அது சரியா கடிக்கும். ஆரஞ்சு கலரில் இருக்கும். பிடுங்க பிடுங்க. இன்றைக்கு நீ இந்த குலையை பிடுங்கிட்டான்டா நீ ஒரு அடையாளம். விடாமுயற்சி பலன் தரும்ன்றதுக்கு நீ ஒரு அடையாளத்தாய் இருக்கணும். இளமச்சான் என்னடா ஓலைக்க ஒளியை போட்டு நிற்கிற? தேங்காயை ஒழுங்கா பார்த்து கொழுவ தெரியல நீ எல்லாம். சரி சரி கொழு. யோசனையும் புளித வண்டி புதைச்சி போட்டு கொழுவு. தேங்காயை கொழுவச்சுனா தென்னை மட்டையை கொழுவி கொண்டிருக்கேன். என்னால அந்த 2 தேங்காயம் பிடுங்க முடியல. இப்போ மதி ட்ரை பண்ணுற என்ன செய்யறான்னு பார்ப்போம். பிடுங்கிடு மச்சான். உண்டோ நாளடா இன்னொன்று இருக்கு. வா ஆண் சிங்கம் சிங்கமும் கூறப்பட்டது. வெற்றி உங்களுக்கு எப்பவும் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இங்கே தேங்காய் பிடுங்குறது. ட்ரை பண்ணி பிடுங்குறோம். இனி அடுத்த அங்கே இருக்குது அந்த தென்னை மரத்துக்கு தான் போய் பிடுங்க போகிறோம். மதி போமா. தேங்காயம் பிடுங்கி இருக்கோம். இங்கே வந்து கடைசி மரத்தில் என்ன கொண்டு வர்றான். நீ குடிக்காதான் சரிடா. இல்லை நீ சித்தப்பாட சொல்லி ஆயோமாச்சா ஒன்று யோசிக்காத. வயல் மரத்தில் வயல் மரம் என்ன நல்லா இளநீ சொன்னார். டேஸ்ட்டாக இருக்குமா? இளநீ கிடக்குது. ஒற்றை இளநீ உண்டு. உங்களுக்கு அந்த ஒளி வேஜ மாதிரி கிடக்குது. இதில் ஒன்று தான் இருக்குது. அதை பிடிங்கி பிடிச்சி போட்டு மிச்சத்தை அங்கால போய் பிடுங்குவோம். இதில் ஒரு இளநீ இருக்குது. மற்ற கூட எல்லாம் பார்த்து ஒரு பிடுங்குவோம். ஓகே அதிகம் இருக்கு. ஆத்தலா இருக்கு. கடையில் விற்கிற அந்த ஒரு ஆஞ்சாச்சு இளநீ ஆத்தல் இளநீ ஒன்று வந்திருக்கு. ஒரு பாரம்பரியா ஏதோ தலை மாமனுக்கு கூடாதோ சம்திங் அந்த மாதிரி தானே. அப்படி சொல்றேன். அப்படித்தாண்டா முகல் அதே அந்த உள்ளே இருக்க வளர்ந்து உள்ளே இருக்கிற அதுதான் தாய்மாமனுக்கு. அப்படியே என்னண்டா அது வெட்டலையண்டா. இப்போ எங்கள் தென்னை மரத்துக்கு கொல்லி பத்தணும் கூட என்ற மாதிரி. ஓ எல்லாம் குறும்பு எல்லாம் குரங்கு தின்னுது. என்ன சிதா பிரச்சனை இங்க? எல்லாம் தின்னு கழிச்சிருமே. கதைக்கிற குரங்கும் இருக்குது, கதைக்காத குரங்கும் இருக்குது. கதைக்காத குரங்குன்றது மாமல் குரங்கு, கதைக்கிறது மனுஷ குரங்கு. மனுஷ குரங்களோட சரியான ஆபத்து என்ன சித்தாப்பு?
என்னென்னு சமாளிக்கிறது ஒன்றும் செய்யலாது எல்லாரோட தான் வாழணும் அதுகளுக்கும் கொடுத்து தான் மீதி எங்களுக்கு நிறைய வட்டி போட்டாங்களே நிறைய வட்டி போட்டாங்களோ போடு போடு நல்லா நின்னியோடா இதுதான்டா சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்டா தாய் மாமனுக்கு கூடான்ற மாதிரி சொல்லலாம் கொஞ்சம் முட்டுக்கா தருவோம் கொஞ்சம் முட்டுக்கா மாதிரி தான் கிடக்குது அப்படியே நல்லாங்க சூப்பராக உண்மையா குடிச்சு குடி 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 தரமாக இருக்குது கூலிங்காக இருக்குல்ல இவ்வளோதாங்க பிடிங்கிட்டேன் இவ்வளோத்தையும் இந்த ஒரு வேக்கில் போட்டுக்கொண்டு அந்த வயலுக்குள்ளால் தூக்கி கொண்டு போகணும் போய் அங்கே இனி உரிக்கணும் உரிச்சு எவ்வளோ தேங்காய் அதில் போகுது இப்போ சின்ன தேங்காய் இப்போ வந்து அப்படி இருக்குல்ல 100 பெரிய தேங்காய் 160 சின்ன தேங்காய் 125. அதுக்கு பிறகு அவங்க வியாபாரி ஒரு விலையை வச்சு அங்கே அதை கொடுப்பாங்களேண்ணா 160 180க்கு போகும் நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த இதான் இல்லை நீ குடிச்சு இதெல்லாம் போட்டுட்டு கொண்டு போவோம் நல்லா வளர்க்கலோடா நல்லா வளர்க்கலோ நல்ல வளர்ந்து தான் இருக்கு சின்ன கரண்டி ஒன்று செய்யப்படுறோம் சும்மா கடமையாக படுத்துட்டு இது இந்த தேங்காய் கடுமையாக பழுது களவெடுக்கைக்கு இந்த தேங்காய் வளர்த்துட்டு ஆனால் அவங்க கூட கிடந்த எடுத்துக்கிட்டு போயிட்டான் நல்லா இருக்குண்ணே ஆகும் இதான் ஒன்று பார்த்துக்க அந்த மாட்டை அவுக்க போகிறாங்க குருமா என்ன மாதிரி சொல்லுவோம் சொல்லி சமாளிப்போம் என்ன செய்யற ஒன்று அல்ல இது கொஞ்சம் முத்தினோடையாக வட்டி சாப்பிடணும் இல்லையாண்டா இளநீக்கியை கரைச்சி போட்டு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும் அவளும் கொஞ்சம் வளர்ந்துல ஓகே நாங்கள் இப்போ தேங்காயை இந்த இதுக்குள்ளே போட்டு கொண்டு வலிக்கிட்டாங்க இந்த வயலை பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசுகள் இந்த இருக்குது இங்கே இதில் குளம் இருக்குது இந்த வயல் வரம்பு கரையால் நடந்து போகிறோம் நீ இந்த குளக்கட்டால் போய் அதில் அந்த வரம்பு இருக்குது அதெல்லாம் தண்ணி வரம்பு மூடி தண்ணியெல்லாம் நிற்கிது அதெல்லாம் தாண்டி அந்த வீட்டை போனால் சரி வீட்டை கொண்டு போய் தேங்காய் வரைக்கணும் அதுதான் இந்த வேலை என்ன தாமரை இலையில் தண்ணி கூட விட்டாதண்டி இதுக்கு தான் சொல்லுவாங்க பாருங்க தண்ணி கூட விட்டு எப்படி ஜம்மு நீ ஓடுது தண்ணி மாதிரியாடா இருக்குது அதை பார்க்க அதானே அப்போ குடி கொஞ்சம் கூலாக இருக்கும் நினைக்கிறேன் சரி நாங்கள் போவோம் ஐயோ தூக்கி கொண்டு கீழே அதுன்னு வாங்கோ இப்போ நாங்கள் குளக்கட்டு இந்த அந்த குளக்கட்டாட நடந்து போய் கொண்டிருக்கிறோம் போய் பின்னால் கனி தூக்கி கொண்டு வா தூக்கி கொண்டு வீடியோ எடுக்க வேண்டியதானே இந்த அம்மா என்னோட டக்குன்னு பாய்க்கு இல்லை இல்லை டக்குன்னு தாட்ட விட்டுச்சு கணக்க பேர் இங்கே ஃபோனில் இருந்து வந்து இப்படி உங்களோட இடங்களுக்கு வரையில இருந்து கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் வரையில்லாத சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் வேலை அதுலேருந்து நாங்கள் காட்டி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சுண்டா நீங்கள் அதில் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட கமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு நிற்போம் உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் நன்றி நன்றி
எங்களுக்கு ஒரு 20 பேர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அந்த 20 பேருக்கும் பார்த்து நன்றி. வயல் வரம்பால ஊற கொண்டா வயலுக்குள்ள காலை வச்சு விட்டேன். எதாண்டு வரம்புன்னு தெரியும், அவ்வளோத்துக்கு தண்ணி முடிஞ்சுது பார்த்தா தெரியும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஓகே, இங்கே வந்து தேங்காய் உரிக்கிறதாங்க, இதுதான் பேரை என்று சொல்கிறது. தேங்காய் உரிக்கிற பேரை என்று இதுதான் தேங்காய் உரிக்கிறது. இது ஒரு தென்னந்தோப்பு தான். தோப்புன்னு சொல்கிற அளவுக்கு பெருசு இல்லை, அங்கால தொடர்ந்து கிடக்குது. அதனால் தோப்புன்றோம். அந்த சித்தப்பா அங்கே வாரார், அவர் அந்த கொக்கை சத்தத்தையும் கொண்டு வாரார். ஏன்னா வெள்ளனை காட்டின பேரை இதுதான். இதெல்லாம் தேங்காய் வைக்கிறாங்க. இதில் 2 விதமாக இருக்குது. மற்ற அந்த குத்தி போட்டு அந்த கையால் அமர்த்துறது அதையும் இருக்குது. இப்படியே முடிக்கலாம் தேங்காய். இந்த இதில் உரிச்சு போட்டுக்கிறது தேங்காய். இனி இதை கொண்டு போய் சந்தையை கொடுக்குறது, இல்லாட்டி கரைச்சி எடுக்கிறது. தேவைக்கு எடுத்து போட்டு மிச்சத்தை சந்தையில் கொடுத்து ஏலத்தில் விற்று போக முடியும். அவ்வளோதான் சேர்த்தான்.